அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும் அப்படின்னு யார் சொல்றா? நம்ம வள்ளுவர் சொல்றாருங்க. வினை அப்படின்னு சொன்னா ஒரு செயலுங்க. ஒரு செயலை நம்ம செய்யணும்னு தொடங்கிட்டோம், சரிங்களா? ஒரு வேலை செய்யணும்னு தொடங்கிட்டோங்க. பகை அப்படின்னு சொன்னா நமக்கும் இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய பகை. இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகா சொல்றாரு பாருங்க. என்றிரண்டின் எச்சம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு செயலை பாதியில விட்டுறோம். ஒருத்தன் நம்ம கிட்ட பகைவனா இருக்கிறான், அவனையும் பாதியில விட்டுறோம். இதை பத்தி யோசிக்கும் பொழுது வள்ளுவர் எப்படி யோசிக்கிறார்னா, தீயினுடைய எச்சம், அதான் நல்லா எரிஞ்சிட்டு இருக்குமா, அணைஞ்சிருச்சு, அந்த எரிஞ்சது அணைஞ்சு போச்சுன்னு நினைச்சு நம்ம விட்டுட்டு வந்துடுறோம். ஆனா அது அணைஞ்சிருமா, உள்ளிருந்து அப்படியே கனன்று கனன்று என்னம்மா அப்படியே மெதுவாக வந்து அப்படியே ஒரு பெரிய தீயாகி நம்மை அழித்து விடும். அதுபோல தான் நம்முடைய செயலும் பகையும். செயலையும் முழுசாக செய்யணும், பகையை முழுசாக செய்யணும்.